ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நியூ தாய் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த மஸ்காட் பொம்மையும் ஆர்த்தரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி சீன் காட்டுறாங்க. அப்போ அந்த மஸ்காட் பொம்மைக்கு மைண்டுக்குள்ளே ஒரே வார்த்தை தான் ஓடிட்டுருக்கு. என்னென்னா, கர்மா திரும்ப உங்ககிட்டயே வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைலாக் அன்றைக்கு அந்த டைரக்டரை காப்பாற்றும் போது அவன் கேட்டிருப்பான். ஸோ அதே வாய்ஸ் தான் இப்போ அவனுக்கு ஓடிட்டே இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டினாங்கன்னா டைரக்டர் சன்னை கிஸ் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்கள்ல, ஆக்சுவலாக அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை, சண்டை அப்படின்னு நினச்சி பார்த்து வந்திருக்கான். இப்போ டைரக்டர் சன்னோட பக்கத்தில் அவனுக்கு ஒரு டேபு கொடுக்குறாரு. அதில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் இருக்கான், ஒரு 5 ஃபிலிம் என்னமோ. அது எல்லாத்தையும் அவனுக்கு பார்க்க சொல்கிறாரு. ஆக்சுவலாக சன்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆர்த்தரோட பேர் ஜே தான். இவன் தான் டைரக்டர் ஆர்த்தர்னு அவனுக்கு தெரியாது. ஸோ நான் ஜெயினே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ சன்னை ஒரு வெயிட்டரிங் விட்டுட்டு போனால, அவன் நேராக போய் இன்னொரு ஆளை பார்க்குறான். அந்த ஆள் யாருன்னு தெரியல. அவன்கிட்ட இப்படி அப்டேட் பண்ணேன். அந்த ஆள் கேட்குறான், இப்போ ஜேவை யார் பார்க்க வந்திருக்கான், அவன் என்ன பண்ணுறான், அவன் எதுக்கு வந்தான்ட்டு 1008 கேள்வி கேட்க, இந்த வெயிட்டருமே சார் 1 by 1 கேளுங்க, நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு சொல்ல, சரி 1 by 1 கேட்குறேன், அவன் யாருங்கிற மாதிரி கேட்க, அந்த வெயிட்டரும் அவர் பற்றி எனக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியல, பட் அவரோட பேர் சாங் பாட் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக ஜே சன்னை 2 பாட் மிஸ்டர் 2 பாட்டுன்னு தானே கூப்பிடுவான். அந்த 2க்கு தாயில் சாங்குன்னு அர்த்தம். ஸோ இவங்க சாங் பாத், அதான் அந்த நேமனே அவன் நினச்சிட்டான். ஸோ அவரோட பேர் சாங் பாட்டுன்னு சொல்ல, இப்போல்லாமா பேர் வைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு, ஏன்னா ஜே யாரையும் பக்கத்தில் கூட வர விட மாட்டான், அவன் ரூம்குள்ளேயே அலோவ் பண்ணியிருக்கானா, அவன் அப்படி யாருன்ட்டு இவ தெரிஞ்சுக்கதான் இவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. அப்போ அந்த வெயிட்டருமே இது அவர்கிட்டயே கேட்கலாமன்னு சொல்ல, ஆமாம்மா கேட்டவன் சொல்லிட்டாலும் அவன் சொன்னால் நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்குறேன், சரி ஓகே இன்னொரு டைம் அந்த சாங் பாத் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் இவன் பெருசாக ஏதோ பில்டப் விடுறான், உனக்கு ஏன் கையால் தான் உன்னை டீல் பண்ணுங்கிற மாதிரி சன்னை நினச்சி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ சன்னை அந்த படம் பார்த்துட்ருப்பானா. அப்போ ஜே டக்குன்னு பின்னாடி படம் எப்படி இருக்குன்னு கேட்க, சன்னும் நல்லா இருக்கு, உனக்கு எந்த படம்லாம் பிடிச்சதுன்னு கேட்க, இவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு படமும் 4th படமும் தான். அப்போ ஜேவும் சொல்கிறான், அது ரெண்டையுமே டைரக்ட் பண்ணது ஒரே டைரக்டர் தான். இப்போ நம்ம ட்ரீம் கம்பெனிலுமே யோசிச்சுட்ருக்கேன், ஓன் ஃபிலிமை டைரக்ட் பண்ணலாமா, அது எல்லாமே நாங்களே பார்த்துக்கலாமாங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு சொல்ல, அப்போ சன் கேட்குறான், ஆக்சுவலாக உனக்கு என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. அப்போ இவனுமே நான் ட்ரீம் கம்பெனிலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இங்கேயே ஷேர் ஹோல்டராக இருக்கேங்கிறான். அப்போ சன் கேட்டுறான், அம்மா நீ என்னை இங்கே எதுக்கு வர சொன்ன, அது கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, எதுக்காக வர சொன்னேன்னு சொல்ல, அவன் சொல்கிறான், ஆக்சுவலாக இங்கே எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளை கூப்பிடணும்னு நினச்சேன், அதான் உன்னை வர சொன்னங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறான். என்னென்னா ஜே சன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு டிடெக்டிவ் வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அவன் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான், என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவங்க அம்மா தம்பி பேங்க் இவனை ஏமாற்றிட்டு போனது எல்லாத்தையுமே புட்டு வைக்க சன்னே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்க்குறான். அப்போ ஜே சன் பக்கத்தில் அதோட பக்கினும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரில, அதை கேட்கும் போதே இம்ப்ரெசிவாக இருக்குது. முக்கியமாக நான் கூட ஒரு கிஃப்ட் கொடுக்க தான் வர சொன்னேன்ட்டு அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி சன் கிட்ட பேச, சன் இவனை பார்த்து பயப்படலாம் இல்லை, அவன் தைரியமாக சொல்கிறான், இங்கே பாரு என் பக்கத்தில் உன்னை கொண்டுருவோம் பார்த்துக்கோன்ட்டு. அப்போ ஜே சிரிச்சுட்டு அவன் ஒரு மெமரி கார்டை தரான். ஆக்சுவலாக அதை தான் இவன் கிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பான். உனக்கு எதிராக அந்த சன்னி, அதாவது பேங்க்கை தான் சொல்கிறாங்க, அவன் போட்ட பிளான் தான் இந்த ஆடியோவில் இருக்குது, இதை கேளுன்னு சொல்ல அதை சன்னுமே கேட்டுட்ருக்கான். அப்போ ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி கேட்டாங்கல்ல சன்னி யாருன்னெலாம் அந்த வெயிட்டர் கடை கேட்டுட்ருக்காங்கல்ல, அவர் காமெடியாக பல வித போஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜேவோட ரூமுக்கு முன்னாடி நின்று ஒட்டி கேட்டுட்ருக்காங்க. இப்போ சன் அந்த ஆடியோ கேட்டுட்டு அவன் ஜே கிட்ட கேட்குறான், ஆமாம் உனக்கு எப்படி இந்த ஆடியோ கிடைச்சதுன்னு. அப்போ ஜேயுமே ஏன் எனக்கு எப்படி கிடைக்காம இருக்கும், இந்த இடத்துல தான் நிறையா ஃபேமஸான ஆளுங்களாம் வருவாங்க, அவங்க தங்க மனசில் இருக்கிறத அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட தான் கொட்டிப்பாங்க, அப்படி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அம்மா அடுத்து உன்னோட பிளான் என்னன்னு கேட்க, அப்போ சன் சொல்கிறான், எனக்கு ஒரு வழி தான் தெரியணும், எப்படி டைரக்டர் ஆர்த்தரோட சேம் சர்க்கிள்குள்ளே நான் போக முடியும், எப்படி நம்பர் 1 ஆக்டர் ஆக முடியும்ன்ட்டு. அப்போ தான் ஜெய் சிரிச்சுட்டே சொல்கிறான், ஃபைனலாக நீ பேக்கராக வச்சுக்க வேண்டிய ஆள் டைரக்டர் ஆர்த்தர் தான்ட்டு நீ உண்மையை ஒத்துக்கிட்டியே, பட் அதுக்கு நீ நிறையா ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஃபைல்ஸ் கொடுக்குறான். இது எல்லாத்தையுமே படித்து நாளைக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லணுங்கிறான்.
இவன் கேட்குறான், நான் டைரக்டர் ஆர்த்தரை பார்க்குறக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு. அப்போ ஜேயுமே, இதெல்லாம் நீ படித்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா டைரக்டர் ஆர்த்தருக்கு இந்த மாதிரி இன்காம்பிடண்ட்டாக இருக்க ஆளுங்களை பிடிக்காது. அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் சன் நடந்து போயிட்டுருக்கும்போது அவன் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த பேங்க் வந்து என்ன அந்த ஆடியோவில் பேசியிருப்பான்னா, பக்கின் எப்படி இவன் ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு ஒத்துக்கிட்டான். அது எப்படியோ இருக்கட்டும், அவனை அந்த இடத்துலேருந்து வெளியே துரத்தியே ஆகணும். அந்த குப்பையை கஜோன் பக்கத்தில் இருக்கவே விடக்கூடாதுங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டு சன் முறைச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ட்ரீம் கம்பெனியில் காட்டினாங்கன்னா, அங்கே மேனேஜர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சும்மா நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ ஸ்கை வந்து சொல்கிறான், நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு அன்ஹெல்தின்ட்டு, இங்கே வாங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவன் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அப்போ அவருமே என்ன உன் ஸ்டேஜ் பிளேக் ரெடி ஆகிட்டேன்னு கேட்க இவன் அதெல்லாம் நான் எப்போயோ ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு ஹாப்பியான நியூஸ் காட்டுறாரு. என்னென்னா பக்கின் வந்து சன்னோட ஃபோட்டோவை அவன் போஸ்ட் பண்ணியிருப்பான். அதே ஒரு ஹாப்பியாக காட்டிகிட்ருக்க இவங்க 2 பேருக்கும் அது ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா பக்கினே போஸ்ட் பண்ணிட்டான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ கரெக்டாக சன் வரான். பட் வரும்போது பயங்கரமாக கொட்டா விட்டு வரான். என்னடா இன்றைக்கி ஒன்று கிளாஸ் இருக்குது, காலங்காத்தாலே கொட்டா விட்டு வர, நல்லா தூங்க வேண்டியதானன்ட்டு இவருமே கேட்டுட்ருக்க. அப்போ ஸ்கை போய் பக்கின் வந்து போஸ்ட் பண்ணால அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்ட இவனுமே ஓகேங்கிற மாதிரி தான் பார்க்குறான். என்ன நீங்கள் ஓகே மட்டும் சொல்கிறீங்க, பக்கின்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்களை மட்டும்தான் போஸ்ட்லேயே போடுவார். உங்களோட ஃபோட்டோ போட்டிருக்காரு, அது எவ்வளோ பெரிய பெருமைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக சன்னோட இந்த ஃபோட்டோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்குது, அப்படி தானே நான் சொல்ல. ஸ்கை வந்து சொல்கிறான். அவனோட அப்சர்வேஷன் இவர் கேட்குறாரு. அப்போ ஸ்கை என்ன சொல்கிறான்னா, இதில் வந்து ரொம்ப இன்டென்ஸான எமோஷன் இருக்க மாதிரி தெரியுது. பட் அந்த எமோஷன் வந்து அவர் கண்களில் ரொம்ப சேடாக தெரியுதுன்னு அவன் அவ்வளோ நல்லா அப்சர்வேஷன் பண்ணி சொல்கிறான். அப்போ மேனேஜருமே சொல்கிறாரு, நீ நல்லா அப்சர்வ் பண்ணுறான்ட்டு. அதுக்கப்புறம் சன்னை விட்டு அவனோட ஸ்கெடியூல் இருக்குல்ல, இந்த வாரம் என்னென்னலாம் பண்ணுன்ட்டு அது எல்லாத்தையுமே சன் கிட்ட சொல்கிறாரு. அவன் ஆக்டிங் கிளாஸ் போகணும், அப்புறம் சண்டை பயிற்சி அந்த கிளாஸுக்கு போகணும், அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கேமரா ஸ்டாண்டர்டு கொடுக்குறாரு. ஸோ ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது இதை நீ வந்து செட் பண்ணி வச்சுக்கோ, உன்னோட ஒவ்வொரு இதையுமே நல்லா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வா, அப்புறம் இதை பத்திரமா பார்த்துக்கோ, கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ, ஏன்னா இது வந்து என்னோட சொந்த காசை போட்டு வாங்கினது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இவன் பொசுக்குன்னு சொல்கிறான் பாருங்க, எனக்கு இதை யூஸ் பண்ணவே தெரியாதுன்னு. அதை கேட்டோன்னு ஒரு சாக்காய் நிற்கிறாரு, அடப்பாவிங்கிற மாதிரி. அப்போ ஸ்கை வந்து சரி ஓகே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த கேமரா வாங்கிட்டு போய் சன்னுக்கு பொறுமையாக என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்க. அதை மேனேஜர் பார்த்து சிரிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இவனும் பார்க்குறான், எதுக்கு எங்களை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்ட்டு. அதுவா அவங்க 2 பேரும் பார்க்குறீங்க, எனக்கு நல்லா சிப் பண்ணும் போல் தோணுது, க்யூட்டாக பேராக இருக்கீங்கன்ட்டு அவர் சிரிச்சுட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் என்னமோ பண்ணியிருக்கோங்க மாதிரி ஸ்கை சொல்லி கொடுத்துட்டு இவங்க 2 பேருமே அவன் ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறான்ல, அதுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சன் அவனோட ஆக்டிங் கிளாஸுக்கு நடந்து போயிட்டுருக்க. அப்போ மெசேஜ், யாருன்னா டம்மி, அவன் ஜேவோட நம்பரை தான் டம்மின்னு சேவ் பண்ணியிருக்கான்ல. ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, இந்த வருஷம் சில்ட்ரன்ஸ் டேக்கான அஃபிஷியல் மோட்டோ என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இவன் அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயிட்டான். அங்கே போனால் நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கான். இப்போ இவங்ககிட்டயும் வந்து பேசுகிறாங்க, நீ தான் புதுசாக வந்தாலான்னு சொல்லிட்டு. டூன்னு ஒருத்தன் வந்து பேசுகிறான், அப்புறம் ஆஃப்னு ஒருத்தன் வந்து பேசுகிறான். அவன் வந்து இப்போ சன் வரைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்திருப்பான் போல், அதையும் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் சன் வந்து டேபிள்லாம் போட்டு உட்கார அப்போ ஒருத்தன் வந்து வம்பிழுக்கிறான். அவன் சொல்கிறான், நீ சாதாரண ட்ரெயினி தானே, எத்தனை நாளைக்கு இங்கே தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்ல. இப்போ ஒருத்தன் கண்ணாடி பார்த்துட்டு இருந்திருப்பான், அவனுமே வந்து பேசுகிறான். ஆக்சுவலாக இது ரொம்ப கடினமான பாதை, இதை நீ சூஸ் பண்ணிட்ட, பரவாயில்ல வெல்கம்ங்கிற மாதிரி. இவன் பேர் வேவ். ஸோ இவங்கெல்லாம் அசம்பிள் ஆனோடனே அங்கே டீச்சருமே வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே இன்றைக்கி புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், அவன்கிட்ட நம்ம இன்ட்ரோ கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு சன்னை பற்றி இன்ட்ரோ கேட்டால் அவன் என் பேர் சன் அப்படி மட்டும்தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்ல போகிறான்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. அவன் வேறு ஒன்றுமே சொல்லலை, பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கான். சரிப்பா நீ இதுக்கு முன்னாடி வேறு இதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்க, இல்லைங்கிறான், ஒரு சின்ன ஆடில் கூட இவன் ஆக்ட் பண்ணதில்லை. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நல்லா பண்ணலாங்கிற மாதிரி அவங்க உன்னை டிமோட்டிவேட்லாம் பண்ணல, எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இவனும் அந்த கேமரா வச்சு ரெக்கார்ட்லாம் இது பண்ணிவிட்டு கிளாஸை கவனிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் பிரேக்கில் அப்படியே வந்து தண்ணி குடிக்க வரான். செம்ம டயர்டாக இருக்கும் போல். அப்போ அந்த வேவுங்கிற பையனும் வந்து அதான் சொல்கிறான், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுலங்கிற மாதிரி.
அப்படியே அவன் கேட்குறான், ஆமாம் உன்னோட மேனேஜர் யாருன்ட்டு. அப்போ சன் உஷாராயிட்டான். ஏன்னா சன்னி இதுக்கு முன்னாடி, அதாவது பேங்க் இதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, அந்த கஜோனோட கீழே இருக்க அந்த ஆளை வந்து எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருன்னு. பட் அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்ட்டு இன்னுமே சன்னுக்கு தெரியாது. ஸோ அவன் உஷாராகி அவன் மேனேஜர் பற்றிலாம் சொல்லலை. அப்பா விட அவனுக்கு மெசேஜ், யாருன்னா டம்மி தான். அவன் இப்பயுமே அதான் கேட்டிருக்கான், இந்த வருஷம் சில்ட்ரன்ஸ் டேவோட மோட்டோ என்னன்ட்டு. அதை பார்த்துட்டு இவன் அவனை திட்ட வேவ் நினச்சிக்கிறான், டேய் நீ என்னையா திட்டுறங்கிற மாதிரி. அப்போ சன்னுமே இந்த வருஷம் சில்ட்ரன்ஸ் டேவோட மோட்டோ என்னன்ட்டு வேவ் கிட்ட கேட்க அவன் பார்க்குறான் தெரியலையேன்ட்டு. அப்போ இவனும் கண்டுக்காம போக, ஏன்டா இதெல்லாமா நம்ம எக்ஸாமில் கேட்க போகிறாங்கன்ட்டு அவன் சன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். அப்புறம் சன் அவன் இடத்துல போய் உட்காந்து பார்த்தா அவன் கேமரா வச்சுருந்தான்ல அதை காணோம். இவன் பதட்டப்பட்டு தேடுறான். எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. இவன் உடனே ஒவ்வொரு இடமா போய் வெளியே போய் தேடிட்டுருக்க. கடைசியில் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு டோருக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டு கிடக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே செவத்தில் எழுதியிருக்காங்க, நீ இங்கேருந்து போயிடுவேன் அந்த மாதிரிலாம் அவனை திட்டி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் டப்புக்குள்ளே தான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே அந்த கேமரா உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த வேவும் அந்த இன்னொரு பெண்ணெலாம் வந்து பார்க்குறாங்க. பட் சன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கேமரா அங்கேருந்து எடுக்கிறான். டே என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், ஒருவேளை இது யூஸ் ஆனப்போ ஆகும்ல, நான் இதை வாஷ் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக மேனேஜர் சொல்லியிருப்பார்ல, இதை அவர் கை காசு போட்டு வாங்கினது, இதை பத்திரமா வச்சுக்கோன்ட்டு. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை வாஷ் பண்ணும்போது அவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான், இந்த கிளாஸுக்கு வந்து ஒவ்வொரு பசங்களாக பார்த்துருப்பான்ல, அது யாராக இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இவனுக்கு இன்னுமே தெரில. அவன் அப்படியே கோவமாக அதை கழுவிட்டுருக்கான். பட் இந்த பசங்களில் அந்த பேங்க்குக்கு யார் ஹெல்ப்பாக இருக்கிறதுன்னு இன்னும் இவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் மேனேஜர் சன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த கிளாஸில் ஒரு பையன் வந்து வம்பழுத்துருப்பான்ல, நீ எல்லாம் எதுக்கு இங்கே வந்த, சீக்கிரம் போயிடுவாங்கிற மாதிரி. அந்த பையன் வந்து ஒரு இன்வெஸ்டரோட பையன் போல். அவனுக்கு ஆக்டிங் சுத்தமாக வராது. இருந்தாலும் யாருக்கும் அவனை எதிர்த்து பேச தைரியம் இல்லாதனால தான் அவன் இன்னும் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்க ஸ்டேஜ் பிளே பார்க்க தான் வந்திருக்காங்க. ஸோ ஸ்கையோட ஸ்டேஜ் பிளேவை பார்க்குறக்கு உட்காந்துட்டாங்க. ஸ்கைமே வந்து அவனோட ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னென்னா இதில் கான்செப்ட் எப்படின்னா, ஸ்கை வந்து யாரையோ நம்பி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இவங்கள ஏமாற்றிருக்காங்க. ஸோ அவங்கள பழி வாங்குறதுக்காக இவன் உணர்ச்சி வசமாக டைலாக் பேசுகிறான். அந்த டைலாக்கை ஸ்கை அவ்வளோ அற்புதமாக பேசுகிறான். அவன் கண்ணிலே எமோஷ்னல் தெரியுது. அதை இவங்க அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்காங்க, மேனேஜரும் சன்னும். ஸோ சன்னோட வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறான்னா, ஸ்கையோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அது சில இடங்களில் புரியலை தான். பட் அதில் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஆக்டிங்காக என்னன்ட்டு ஒரு வித புரிதலை அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துச்சுன்ட்டு அவன் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறான். இப்போ நேராக அவன் ஜே வந்து ஒரு கிளப்பில் பார்ப்பான்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறான். இவன் போகிறான், கரெக்டாக அந்த வெயிட்டர்ஸ்லாம் வந்து வாங்க சாங் பாட்டுன்னு சொல்கிறாங்க. இவனுங்க வேறு இந்த பேரை சொல்கிறானுங்கன்னு பார்த்துட்டு அவன் அதுக்கப்புறம் உள்ளே போனான். இந்த டைம் ஜேவோட ரூமுக்கு வேற ஒரு வெயிட்டர் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அன்னைக்கு வந்து வெயிட்டர் இல்லைன்னு இவன் கரெக்டாக கேட்குறான். ஆனால் அவன் உங்களை பார்க்க வேண்டிய ஆள் மேலே இருக்காங்கன்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு அங்கிள் காட்டினாங்கல்ல, ஜேஎஸ்அனை பற்றிலாம் விசாரிச்சாங்கல்ல, அந்த அங்கிளை தான் அவன் பார்க்க போயிருக்கான். அவரும் பயங்கர டெரராக வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், நீ ஏன் ஜேவை பார்க்க போன, எப்படி ஜேக்கிட்ட பேச உனக்கு வாய்ப்பு கிடைச்சது மாதிரி சொல்ல இவன் சொல்கிறான், என்னோடய பணத்தை யூஸ் பண்ணிட்டு. பணமா, எவ்வளோ பணம்னு கேட்க இவன் 2 வேர்டுன்னு சொல்ல அவர் சிரிக்கிறாரு. டே நான் சிரிக்கணும் தானே எப்படி சொல்கிறேன், இப்போ நான் சீரியஸாக கேட்குறேன், நீ என்ன யூஸ் பண்ணேன்னு சொல்ல இவன் உண்மையாக அந்த 2 வேர்டு தான் யூஸ் பண்ணங்கிறான். ஏன்டா நீ வேறு எதோ யூஸ் பண்ணி தானே இப்போ அவனை உங்ககிட்ட பேச வச்சுருக்க. அவன்லாம் யாருக்கிட்டையும் பேசுகிறாளே இல்லை. அவன் ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா அது ரொம்ப ரேராக நடக்கிறது. உண்மை சொல்லு, நீ என்ன பண்ணன்னு பயங்கரமாக கத்தி திட்டி கேட்க சன் எப்பயும் உம்முன்னு இருப்பான். பார்த்தா இப்போ சன்னே சிரிச்சிட்டான். இவன் கேட்குறான், அம்மா நீ இப்போ எதுக்கு சிரிச்சன்ட்டு. எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் ரொம்பலாம் டஃப்பாக ஆக்ட் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அங்கே உங்கள் ஆக்டிங்கை நிறுத்திக்கோங்கன்னு சொல்ல அவரை பார்க்குறாரு. போச்சா, சரி ஓகே விடு, என் ஆக்டிங் சரிப்பட்டு வரல, உனக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுங்கிற மாதிரி கேட்க அப்போ சன் கேட்குறான், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்குது, ஜேக்கு வேறு எதாவது நேம் இருக்கான்ட்டு. இவருமே வேறு எந்த நேமும் இல்லையே, அவன் பேர் ஜே மட்டும்தான் சொல்ல. அப்போ தான் சன் யோசிக்கிறான், அப்போனா இவன் கண்டிப்பாக டேரக்டர் ஆர்த்தர் இல்லைன்ட்டு. ஏன்னா சன்னுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு போல், ஒரு வேளை டேரக்டர் ஆர்த்தர் தான் நம்மக்கிட்ட இப்படி மாறு வேடத்தில் இப்படி நடிச்சிட்ருக்காரோ அந்த மாதிரி. பட் இப்போ வந்து இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட இந்த அங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேக்கு ஆக்சுவலாக அந்த பேர் பிடிக்கவே இல்லை, ஆனால் அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு போய் ஆகணும், ஒரு இங்கிலீஷ் நேம் மாற்றி ஆகணுங்கிறதுக்காக தான் அதை மாற்றிக்கிட்டான். மற்றபடி அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அப்போ அங்கே போகும்போது அவன் ரொம்பவே சின்ன பையன்ட்டு அவனை பற்றி கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் பேசுகிறாரு.
அதோட அவருக்கு வந்து ஜேவை ரொம்பவே பிடிக்கும் போல். ஜே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், செம்ம லிட்டில் ஏஞ்சல் தெரியுமான்ட்டு ஜேவை அப்படியே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க. சன்னுக்கே இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் இவரே சொல்லிடுறாரு, சரி நீ ஜேவை பார்க்க போ, ஜே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான், அப்புறம் நம்ம மீட் பண்ணதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிடாத, சீக்ரெட்டாகவே வச்சுக்கோன்னு சொல்ல. அப்பா கதவை திறந்துட்டு ஜேவே வந்தானா. என்ன சீக்ரெண்ட்டு? சீக்ரெட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவனை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாங்க, ஆமாம் நீ இப்போல்லாம் எதுக்கு ரொம்ப நேரம் வேலை பார்க்குற, இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்காத, அப்புறம் உன்னோட இதில் இங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸும் ஓவர் டைம் வேலை பார்த்து என்கிட்ட காசு அதிகமாக கேட்குறாங்க, என்னாலாம் கொடுக்க முடியாது, அதனால் நீ சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிரு, அப்புறம் இங்கே பாரு இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை, இது நீயே வச்சுக்கோங்கிற மாதிரி அதை ஜே கிட்ட தராங்க. அப்போ ஜேக்கு பக்கத்தில் சண்டான இருக்கான், ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் தராங்க, இங்கே பாரு ஜேவோட பொருள்லாம் நீ தொடவே கூடாது சரியாங்கிற மாதிரி. அப்போ ஜேயுமே இவர் பேசுகிறதுல பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அவன் சன்னை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவனோட ரூமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சன் கிட்ட கேட்குறான், அந்த அங்கிள் கிட்ட என்ன கேட்டாங்கன்ட்டு. அப்போ இவனுமே நான் எப்படி உங்கள் கூட பேச ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி கேட்டாங்க, நானும் 2 பாட் அது மூலமாக தான் பேச ஆரம்பிச்சேன்னு சொல்ல. அப்போ ஜேவே இதை கேட்டு சிரிக்கிறான், நல்லா வேலிடான பாயிண்ட்டாக தான் சொல்லியிருக்கேன்ட்டு. சரி வேறு என்ன கேட்டாங்கன்னு சொல்ல, வேறு ஒன்றும் கேட்கலங்கிறான். எங்கே பாரு நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நான் உன்னோட ஒர்க்லோட கம்மி பண்ணுவேன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு இன்றைக்குமே நிறைய படம் வச்சுருக்கான், அதோட பஞ்சாக நிறைய ஃபைல்ஸ்லாம் இவன் படிக்கிறதுக்கு வச்சுருக்கான். உனக்கு டயர்டாக இருந்தால் நீ குடிக்கிறதுக்கு இந்த டானிக்கை கூட யூஸ் பண்ணிக்கோன்ட்டு இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்தாங்கல்ல, அதை கூட அவன் எடுத்து வச்சுருக்கான். அப்போ சன்னிக்கே சலிச்சு போச்சு போல், நான் எவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்ல, நீ இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் பண்ணி தான் ஆகணுங்க மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ சன் கோவப்பட்டு, நீ என்ன பைத்தியமான்னு திட்ட. இல்லை நான் பைத்தியம் இல்லை, ஏன்னா நாளைக்கு இதை விட அதிகமாகவே உனக்கு கொண்டு வருவேன்னு சொல்ல. சன்னுக்கு கடுப்பாகுது. பட் ஜே வந்து டக்குன்னு சன்னோட கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக சன்னுக்கே டக்குன்னு ஒரு மாதிரி ஃப்ளஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, திடீர்னு ஜே நிமிந்து பார்த்தா சன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதை படிச்சுட்டே இருக்கும்போது தூங்கிட்டான் போல். அப்புறம் சன்னுக்கு பக்கத்தில் போய் பார்க்க அவன் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கானா. ஜே அப்படியே சன்னை கிஸ் பண்ணலான்னு போகிறான், பட் தடுத்துட்றான். அதுக்கப்புறம் புக் வந்து அவன் மூஞ்சி மேலேயே இருக்கும். ஸோ அந்த புக்கை வந்து அவன் லைட்டாக எடுக்க போக அப்போ சன் கண் முழிச்சு இவனை தள்ளிக்க வச்சிட்றான். அப்போ ஜே ஓப்பனாகவே கேட்டுடுறான், உனக்கு என்ன பிடிக்குமான்ட்டு. எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, அதனால தான் கேட்குறேன்னு சொல்ல. அப்போ சன்னும் என்ன நினச்சானு தெரில, இவன் கூட உண்மையை சொல்லிடுறான், நான் எப்பயுமே சொல்ல. அப்போ இவன் பார்க்குறான், அப்போ அது யார் என்ன அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆளான்ட்டு பெருசாக அவனோட கதையெல்லாம் கேட்டுட்ருக்க. அப்போ சன் சொல்கிறான், இங்கே பாரு இப்போ எதுக்கு என்னோட கதையெல்லாம் நீ கேட்டுட்ருக்க, இங்கே பாரு எவ்வளோ பெரிய வேலை இருக்குது, அதை முதல்ல பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அவன் படிக்கிற வேலை இருக்கும்ல அதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஜே கேட்குறான், நானுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், அவனை தான் இப்போ தேடிட்டுருக்கேன்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல. அப்போ சன் கேட்குறான், சரி ஓகேங்கிற மாதிரி. அப்போ ஜேவும், என்ன நீ சரி ஓகேங்கிற, உனக்கு கொஞ்சம் கூட ஜெலஸ் ஆகலைன்னு பார்க்க, நான் எதுக்கு உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகணும், நீ யாருங்கிற மாதிரி தான் சன் கேட்குறான். அப்போ ஜேவுமே அதை பார்த்து கூட அவன் சிரிக்க தான் செய்கிறான். அதுக்கப்புறம் அவன் சண்டை பயிற்சி கிளாஸ் இருக்கும்ல, அதுக்கு மேனேஜர் சன்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது சூப்பராக இருக்க மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அப்போ சன் அவரை பார்த்து சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு, ஏன்னா அந்த கேமராவை அவனால் பாதுகாக்க முடியல. அதற்கு இவருமே, டேய் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதடா, இங்கெல்லாம் அந்த கேமரா தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க்லாம் கொடுத்து அவனை ரொம்ப இது பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அவனும் ஹாப்பியாக உள்ளே போகிறான். பட் இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அவரோட ½ மந்த் சேலரி அதை போட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து அவரே மனசை தேர்த்துக்கிறாரு, சரி பரவாயில்ல இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைங்க மாதிரி மனசை தேர்த்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ப்ராக்டிஸில் இருக்கும்போது அப்போ கோச் சொல்கிறாங்க, இப்போ வந்து இவங்க ஒரு ப்ராக்டிஸ் இதாட்ட பண்ணி பார்க்க போகிறாங்க, பட் அது சீரியஸாக எதுவும் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் சொல்லி தான் அவரை கூப்பிட்றாரு. எல்லாரும் போக அப்போ இந்த 10ங்கிற பையன் வந்து மறுபடியும் சன்கிட்ட வம்பிழுக்கிறான். என்னன்னா, நீ எனக்கு பின்னாடி போய் எனக்கு ஆக்டிங்கே வராதுன்னு என்னை பற்றி தப்பாக பேசினியாமே, இங்கே பாரு அதுக்கு உனக்கு சரியான தண்டனை இருக்குங்கிற மாதிரி சன்னை பார்த்து சொல்லிகிட்டு இருக்க. அப்போ கோச்சும் அங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி மிரட்ட பார்க்குறாரு. பட் அந்த பையன் கோச்சே மிரட்டிடுறான். இப்போ என்ன கோச் உங்களுக்கு வேலையை போயிட்டு போகணுமாங்கிற மாதிரி, ஏன்னா அவன் நினச்சா அவரை வேலையை விட்டு கூட தூக்கிடலாம். அதனால் கோச் அமைதியாக சன் சொல்லிடுறான், பரவாயில்ல கோச் நான் பார்த்துக்கிறேங்க மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸில் சன்னும் அந்த பையனும் தான் இப்போ இதாக நிற்கிறாங்க. அப்போ சன் அவனை அடிச்சிடலாங்கிற மாதிரி தான் நினப்பில் இருக்கான் போல். பட் இன்னொரு பையன் வந்து சொல்கிறான், இங்கே பாரு இப்போ என்ன அவன் கூட நீ சண்டை போட போறியா, பட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அவன் கூடலாம் நம்மளால் போராட முடியாது,
நீ எதுவும் தப்பாக பண்ணிடாதன்னு சொல்ல, அப்போ சன் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை தான். பட் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ இப்போ ஏதாவது முடிவு எடுத்தீன்னா அது உன்னை மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கவங்களையும் தான் பாதிக்கும், முக்கியமாக உன் மேனேஜர்னு சொல்ல. இவன் அப்போ தான் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பையன் சொல்கிறான், இதை நான் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டு. ஸோ அவன் சன்னை போட்டு பயங்கரமாக தாக்க, சன் வந்து தடுக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் திருப்பி இது பண்ணலாமான்னு பார்க்குறான். பட் அவன் கண்ணுக்கு அந்த மேனேஜரை சொன்னாங்கல்ல, ஸோ மேனேஜருக்கும் இந்த ஆபத்து போகும்ன்ட்டு, அதனாலேயும் அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு தடுக்கிறான். மற்றபடி அவன் காயத்தையும் வாங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் நின்று பார்க்கும்போது அவன் உடம்பு முழுக்க அவ்வளோ காயம். அப்போ அந்த வேவும் இன்னொரு பையனும் வந்து சன்கிட்ட பேச வராங்க. சாரி, எங்களால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்ட்டு. ஆக்சுவலாக அவனுங்களே சொல்கிறாங்க, ஆமாம் கோச்சே ஹெல்ப் பண்ண முடியல, நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி. சரி ஓகே, இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகலாமான்னு கேட்க, உனக்கு வேணான்னா பரவாயில்லங்கிற மாதிரி இவனுக்கு சொல்கிறாங்க. பட் சன் வந்து அவங்க கூட வரேன்னு ஒத்துக்கிறான். ஆக்சுவலாக இப்போ இவங்க எங்கே போயிருக்காங்கன்னா, ஜே வழக்கமாக ஒரு கிளப்புக்கு வர சொல்லுவான்ல, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் வாயை பொழுது பேசிகிட்டு இருக்காங்க, எங்களால் வர முடியாதுன்னு நினச்சி வந்துட்டோமேன்ட்டு. பட் சன், நீ ஏன் ஆச்சரியமே படல, இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருக்கியான்னு பார்க்க, அப்போ வேவ் சொல்கிறான், அவன் எப்படி வந்திருப்பான், இங்கெல்லாம் இன்விடேஷன் இல்லாமல் வரவே முடியாது, ஃபேமஸான ஆக்டர் மட்டும்தான் வர முடியும், நம்மளே ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம்லன்னு சொல்ல. அப்போ சன் எதுவும் சொல்லிக்கல. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போக, உள்ளே என்ட்ரு ஆனோன்னு அவனை ஃபஸ்ட் டைம் ஒரு வெயிட்டர் உள்ளே கூட்டிகிட்டு போனான்ல, அந்த வெயிட்டரை பார்க்குறான். அப்படியே ஒரு ஸ்மைலை போட்டுட்டு தான் இவனுங்க போகிறானுங்க. இப்போ ஒரு ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவே வந்து சன்கிட்ட கேட்குறான், ஆமாம் பக்கின் எப்படி நீ ஃபோட்டோ எடுக்க வச்ச, எப்படின்னு சொல்லன்ட்டு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாங்கிற மாதிரி தான் சொல்கிறான். அப்போ சன்னுமே அவர் என்னோடய மசில்லாம் பார்த்து ஓகே சொன்னாருன்னு சொல்ல, இவனுங்க வந்து ஓ அப்படியாங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்போ சன்னுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இவனுங்க சொல்கிறானுங்க, ஐயோ பரவாயில்ல, இந்த இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் சாதாரணம், நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தங்க இருக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம்னு சொல்ல. அப்போ இவன் கேட்டுறான், அப்போனா அந்த சன்னி அவனுக்குமே இங்கே ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக பேக்கர் இருக்காங்களான்ட்டு. அதை கேட்டோன்னே இவனுங்க வாயடிச்சு போயிடுறானுங்க. அப்போ இவனுமே கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் முக்கியமாக இருக்கணும் தானேன்னு கேட்க, இவனுங்க பதில் சொல்கிறக்குள்ளே இவனுங்க ஒரு ரூமுக்கு போகணும்ல, அங்கேருந்து கால் வந்துருச்சு, ரூம் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ வா நம்ம அங்கே போகலாம், நம்ம சக்ஸஸ்க்கான பாதையை இன்றைக்கி தொடங்கி வைக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க சன்னை கூட்டிகிட்டு போகிறானுங்க. என்னன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னே அங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. எல்லாம் பார்த்தா அந்த பெரிய தலைங்களாட்ட இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே சன் பயங்கர ஷாக் ஆகிட்டான். அவங்களாம் யாருன்னா இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரணுன்னா சில பாய்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்க. அதில் ஒருத்தன் கூட சன்னை பார்த்துட்டு, இவன் மூஞ்செல்லாம் ஆர்டினரியாக தான் இருக்குது, இவன் எப்படி செலக்ட் பண்ணாங்க மாதிரி சொல்ல, இன்னொருத்தன் ஏன் இவன் மூஞ்சி நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சன்னை வந்து அவன் சன்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அப்போ சன்னுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, அவன் ஸ்டாப் பண்ணி தான் நிற்கிறான். அப்போ வேவுமே என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இந்த மாதிரி இடத்துல நம்ம ஓகே சொல்கிறேன்னா நம்ம லெவல் எங்கேயோ போயிருங்கிற மாதிரி சொல்கிறான். பட் சன் அதுக்கு சுத்தமாக விருப்பப்படல. அவன் அமைதியாக தான் நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனுங்க சன்னை மிரட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. அதோட இவன் உயிர் பயத்தை காட்டி மிரட்டினா கூட பரவாயில்ல, அவனுங்க மேனேஜரே இழுத்துறாங்க. நீ மட்டும் இங்கே ஒத்துக்கலைன்னா உன் மேனேஜரோட நிலைமை என்னாகும்னு தெரியுமான்னு சொல்லி மிரட்ட, இவனால் அவங்கள எதிர்த்து சண்டை கூட போட முடியல. இப்போ சண்டை முட்டி போட வச்சிடுறாங்க. அவனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ ஆக்சுவலாக நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சன்னை வேறு இப்படி ஆபத்தான நிலைமையில மாட்டி விட்டானுங்க, எப்படா ஜே வருவாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அப்பன்னு பார்த்து எபிசோடு முடிச்சுட்டாங்க. நானுமே அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ட்ராமாவோட எபிசோட்லாம் வழக்கமாக சனிக்கிழமை நைட்டு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ எபிசோட் கிடைக்கிறக்கே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆயிரும். ஸோ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த எபிசோட் போட்டுருவேன். வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நான் எல்லா சண்டேவுமே கரெக்டாக இந்த எபிசோடை போட்டுருவேன். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹேமே பேல்.